ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அதை எப்படி அரைச்சி வைக்கிறேன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். நம்ம மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்காது, நீங்கள் ஃபைனலாக கூட நல்லெண்ணெய் சாப்பிடும்போது சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால நான் சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணுறேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இதில். இப்போ நீங்கள் ட்ரையாக வைக்கிறீங்கன்னா, கிரேவி மாதிரி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம், அதனால ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்தாலே போதும். குழம்புல நீங்கள் மிளகு அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறோம் ஃப்ளேவருக்காக. இப்போ இதை நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, அதனால நான் சின்ன சைஸாக இருக்கனால ஒரு 15 நம்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் ஒரு 12 நம்பர் எடுத்தால் கூட போதும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 8 நம்பர் அளவுக்கு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு 1/2 கிலோ மட்டனுக்காக தான் செய்ய போகிறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக குழம்பு கிடைக்கணுன்றதுக்காக மசாலா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோ மட்டனுக்கு கொஞ்சம் கம்மியான குழம்பு வைக்கிறதா கூட இருந்தால் இந்த மசாலா அளவையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ மட்டனுக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு 12 பல் பூண்டு எடுத்துக்கிறோம். அதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு நான் இதில் இஞ்சி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா வறுத்து சேர்த்தா குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்க துருவி சேர்த்தீங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு, இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இது நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க குழம்பு இப்போ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் குக்கரில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் அரைச்சி வச்ச மசாலாவில் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நம்பர் எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம சேர்க்க போகிறதுல ஆல்ரெடி மசாலாலேயே சேர்த்துட்டோம், அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவி வச்சுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் கழுவும் போது அந்த மட்டனில் உள்ள அந்த கவிச்சி ஸ்மெல் போயிடும். அதனால தான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவுங்க. நார்மலாக மட்டன் மஞ்சள் போட்டு கழுவுனா ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ தான் மட்டனோட அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். அதனால வேற எதுவும் சேர்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த மட்டனோட மஞ்சள் பொடி போட்டு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த மட்டனில் உள்ள தண்ணி வரும், தண்ணி விட்டுட்டே இருக்கும் மட்டன். அதில் நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு மட்டனில் உள்ள கவிச்சு ஸ்மெல் போகும். இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்த்தா மட்டன் குழம்பு நல்லா இருக்காது, அதனால தான் நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன். இந்த தண்ணி வத்துறதுக்கும் தக்காளி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, அந்த தண்ணியெல்லாம் விட்டதுனால கொஞ்சம் மட்டன்லாம் தனித்தனியா நமக்கு தெரியும். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். டைரக்டா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி மசாலா நமக்கு வறுத்து வச்சிருக்கோம்,
அதனால ரொம்ப இது பண்ண தேவையில்ல, திருப்பி ஃப்ரை பண்ண தேவையில்ல. அதனால இப்ப நம்ம டைரக்டா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நீங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாவே விட்டுக்கிறேன், ஏன்னா விசில் வச்சோன்னா வத்திடும். அதனால கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தண்ணி. நீங்க தேங்காய்லாம் நிறைய சேர்த்திருக்கீங்க, அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டீங்கன்னா வத்தும் போது கொஞ்சம் குழு குழுப்பு தன்மையா தான் இருக்கும். இப்போ பாருங்க ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நான் குக்கரை மூடி போட்டு மூடி வைக்க போறேன். இப்போ நீங்க இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல போட்டு ஒரு 5 விசில்ல இருந்து 6 விசில் கூட வைக்கலாம். இல்ல ஹை ஃப்ளேம்லனா ஒரு 7 விசில் வரைக்கும் கூட நீங்க வைக்கலாம். மட்டன் கொஞ்சம் வேகுறதுக்கு லேட் ஆகும், சிக்கன்னா சீக்கிரமா வெந்துடும். இப்போ ஒரு 6 விசிலுக்கு அப்புறம் நான் பாருங்க குக்கர் திறந்திருக்கேன். திறந்தோடனே மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். வேண்டான்றவங்க இது நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க போற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல பாருங்க. இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.